சிஸ்டர்ஸ் யாருன்னா பாடலாம். கிறிஸ்மஸ் டைமில் பஜனை எடுத்துன்னு போனோம். நாங்கள் கேரள் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு வீட்டில் உட்காந்து இந்த பாட்டை பாடணும். அந்த வீட்டில் 5 குழந்தைங்க, 5 கவர் எடுத்துன்னு வந்து உட்காந்து இருந்துச்சுங்க. இந்த பாட்டுக்கு எடுத்து எழுதி கவர் எடுத்துன்னு உள்ளே போட்டாங்க. அது என்னான்னு எனக்கு ஒன்றும் புரியல. அது கடைசி சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். இல்லங்களே உள்ளங்களே, இல்லங்களில் உள்ள உள்ளங்களே, நான் சொல்லுறதை சற்று கேளுங்களே. இல்லங்களில் உள்ள உள்ளங்களே, நான் சொல்லுறதை சற்று கேளுங்களே. சத்திய தேவனின் ரட்சணியை நான் பாட வந்தேன் கழிக்கிறேன். சத்திய தேவனின் ரட்சணியை நான் பாட வந்தேன் கழிக்கிறேன். இல்லங்களே இல்லங்களே உள்ளங்களே, இல்லங்களில் உள்ள உள்ளங்களே, நான் சொல்லுறதை சற்று கேளுங்களே. சத்திய தேவனின் ரட்சணியை நான் பாட வந்தேன் கழிக்கிறேன். இல்லங்களே அன்று சொன்ன வார்த்தை இன்றே உண்மையானதே. அந்த வார்த்தையே தொட்டிலே பிள்ளையானதே. அன்று சொன்ன வார்த்தை இன்றே உண்மையானதே. அந்த வார்த்தையே தொட்டிலே பிள்ளையானதே. வாழுகின்ற மனிதனுக்கு வாழ்வு தரும் வழியானதே. வாழுகின்ற மனிதனுக்கு வாழ்வு தரும் வழியானதே. பாவ இருள் போக்கும் ஜீவ ஒளியானதே, நல்ல வழியானதே. உள்ளங்களே உள்ளங்களே உள்ளங்களில் உள்ள உள்ளங்களே, நான் சொல்லுறதை சற்று கேளுங்களே. உள்ளங்களில் உள்ள உள்ளங்களே, நான் சொல்லுறதை சற்று கேளுங்களே. சத்திய தேவனின் ரட்சணியை நான் பாட வந்தேன் கழிக்கிறேன். சத்திய தேவனின் ரட்சணியை நான் பாட வந்தேன் கழிக்கிறேன். உள்ளங்களே புத்தாடை உடுத்தும் அன்பு நெஞ்சமே, இந்த ஆண்டு முன்னிலைமை என்ன நெஞ்சமே. புத்தாடை உடுத்தப் போகும் அன்பு நெஞ்சமே, இந்த ஆண்டு முன்னிலைமை என்ன நெஞ்சமே. இல்லாத மனிதனுக்கு கொடுக்கத்தான் அவர் பிறப்பு. இல்லாத மனிதனுக்கு கொடுக்கத்தான் அவர் பிறப்பு. இதையே நீ செய்தால் தனி சிறப்பு. அந்த கவர் ஏன் உள்ள போச்சு தெரியுங்களா? 5 பேரும் 10 ரூபா போட்டு வந்ததுல 50 ரூபா வந்துச்சு வெளியே. இந்த பாட்டை கேட்ட உடனே. Thank you, brother. Thank you. Pastor. Okay. Barnabaswarar. Okay, brother. Okay. ஹல்லேலூயா. இந்த பாடலை ஒரு 20 வருஷத்துக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடியே நான் பாடணும் இந்த பாட்டை. நான் ஹல்லேலூயா. கர்த்தர்கிட்ட நான் ஒரு பாடலுக்கு, ஆண்டவரே பிறப்பை குறித்து நான் ஒரு பாடணும், பிறந்த நாளை குறித்து பாடணும், எனக்கு ஒரு பாடல் தாங்கப்பான்னு கேட்டேன். அப்போ கர்த்தர் இந்த பாடல் எனக்கு கொடுத்தார் பிறப்பை குறித்து. ஆதியிலே இருந்தவரும் கர்த்தர் தானங்க, இவரை போல வல்லவரும் யாரும் இல்லைங்க, இவரை போல வல்லவரும் யாரும் இல்லைங்க.
ஆதியிலே இருந்தவரும் கட்டத்தானுங்க, இவரை போல மற்றவரும் யாரும் இல்லைங்க. ஆதியிலே இருந்தவரும் கட்டத்தானுங்க, இவரை போல மற்றவரும் யாரும் இல்லைங்க. எல்லோரும் வந்து பாருங்க, வந்து பணிந்து கொண்டு கேட்டு பாருங்க. எல்லோரும் வந்து பாருங்க, வந்து பணிந்து கொண்டு துணிந்து பாருங்க. ஆதியிலே இருந்தவரும் கட்டத்தானுங்க, இவரை போல மற்றவரும் யாரும் இல்லைங்க. வானத்தையே நோக்கி பாருங்க, நமக்கு வழிகாட்டும் நட்சத்திரங்க. வானத்தையே நோக்கி பாருங்க, நமக்கு வழிகாட்டும் நட்சத்திரங்க. ஜனங்களில் இயேசு பிறந்தார், ரட்சிப்பு நமக்கு தந்தார். ஜனங்களில் இயேசு பிறந்தார், ரட்சிப்பு நமக்கு தந்தார். ஆதியிலே இருந்தவரும் கட்டத்தானுங்க, இவரை போல வந்தவரும் யாரும் இல்லைங்க. மனிதனோடு பேசுபவர் பேசுதானுங்க, மனிதனை மாற்றுபவர் பேசுதானுங்க. மனிதனோடு பேசுபவர் பேசுதானுங்க, மனிதனை மாற்றுபவர் பேசுதானுங்க. இந்த உள்ளத்தில் பிறப்பவர் பேசுதானுங்க, இந்த உள்ளத்தில் பிறப்பவர் பேசுதானுங்க. இவரை போல யாரும் இல்லைங்க. எல்லோரும் வந்து பாருங்க, வந்து பணிந்து கொண்டு கேட்டு பாருங்க. எல்லோரும் வந்து பாருங்க, வந்து பணிந்து கொண்டு துதித்து பாருங்க. ஆதியிலே இருந்தவரும் கட்டத்தானுங்க, இவரை போல வந்தவரும் யாரும் இல்லைங்க. பொருளும் மெய்ப்பொருளும் ஏற்று தானுங்க, பிதாக்கு மல பரிசு தாவி ஏற்று தானுங்க. பொருளும் மெய்ப்பொருளும் ஏற்று தானுங்க, பிதாக்கு மல பரிசு தாவி ஏற்று தானுங்க. ஒருவராக இருந்தவரும் ஏற்று தானுங்க, ஒருவராக இருந்தவரும் ஏற்று தானுங்க. இவரை போல யாரும் இல்லைங்க. எல்லோரும் வந்து பாருங்க, வந்து பணிந்து கொண்டு கேட்டு பாருங்க. எல்லோரும் வந்து பாருங்க, வந்து பணிந்து கொண்டு துதித்து பாருங்க. ஆதியிலே இருந்தவரும் கட்டத்தானுங்க, இவரை போல வந்தவரும் யாரும் இல்லைங்க. ஆதியிலே இருந்தவரும் கட்டத்தானுங்க, இவரை போல வந்தவரும் யாரும் இல்லைங்க. தேங்க்யூ பிரதர். இப்போ நம்ம வந்து ஒரு ஹேட் எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறோம்.
ஸோ ஹேட் என்ன பிரதர் வந்து சொல்லுவார், ஏன்னா இந்த இது வந்து நம்ம திருப்பத்தூர்லேருந்து இதில் பிரிண்ட் பண்ணிட்டு வருது. இதனுடைய விலை வந்து பாஸ்டர் ஷேர் பண்ண, ஏன்னா நான் இதெல்லாம் வந்து 3 மாதத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு கொடுக்கணுன்ட்டு. நீங்கள்லாம் கிறிஸ்மஸ்க்கு நியூ ட்ரெஸ் எடுத்தீங்களா இல்லையா? எத்தனை பேர் நியூ ட்ரெஸ் எடுத்தீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். நியூ ட்ரெஸ், கிறிஸ்மஸ், நியூ இயர். எனக்கு ட்ரெஸ்ஸே கிடையாது. ஆனால் என்னுடைய வாஞ்சையெல்லாம் ஆண்டோடைய வார்த்தை உலகம் எங்கும் போகணும். நான் இந்த ஹேட் போட்டுட்டு போகும்போது இந்த ஹேட் வந்து நிறைய பேரை தொட்டிருக்கு. ஈவன் லண்டனில் கூட நான் போகும்போது சும்மாவே போகிறதில்ல, எப்போ என் மேலே எதுவும் ஏசப்பாவுடைய ஏன் அப்படி எழுதிட்டு போகிறேன்னா ஏசப்பா சொல்லியிருக்கார் என்னுடைய போட்டு. ஸோ இப்போ எங்கே போனாலும் மற்றவங்க என்னென்னத்தையோ போட்டு இது பண்ணுவாங்க, பேரை போடுவாங்க, பேட்ஜை போடுவாங்க. நான் சிஎம்சியில் ஒர்க் பண்ணுறேன், அங்கே இது பண்ணலாம், நான் அந்த அப்பலோவில் ஒர்க் பண்ணுறாங்க. எல்லா பேட்ஜுக்கும் பெருசாக பெருமையாக. ஆனால் எனக்கு எந்த பெருமை தெரியுங்களா? இதுதான் பெருமை. இயேசு என்ற நாமம் எங்கே போனாலும் யாருக்கும் பயப்படுறது கிடையாது. எந்த இடத்துலையும் சரி, ஏர்போர்ட்லேயும் சரி, ஒரு ஏர்ப்ளைனில் போட்டு ஏறினேன்னா 350 பேர் ஒரே நேரத்தில் இயேசுன்ற நாமத்தை தெரிஞ்சுக்குவாங்க. புரியுதுங்களா? அதுதான் என்னுடைய இது. ஈவன் நான் இருக்கிற ஹேமர் ஸ்மித் ரொம்ப முஸ்லீம் நிறைந்த ஏரியா. கத்திலே குத்துவாங்க எங்கே போனாலும். யாராவது திடீர்னு இப்போ ஷூட் பண்ணுவாங்க. ரொம்ப பயங்கரவாதிகள்லாம் இருக்காங்க. அதனால இப்போ ஒருத்தர் கேட்டார் என்ன, அங்கே வேலை செய்யற, எப்படிங்க தைரியமாக போட்டுன்னு போகிறீங்க, உங்களுக்கு பயம் இல்லையா உயிர் மேலே? நான் சொன்னேன், உயிரை கொடுத்தவரே அவர் தான், மூச்சு விடுறதே அவருடைய மூச்சு தான் இரவலுக்கு வாங்கி விட்டுனுங்க. அப்படி இருக்கும்போது அவர் பேரை போடாமல் நான் யார் பேரை போட சொல்கிறீங்க? அதான் போடுறது, தேய்ச்சி அயன் போட்டு எங்கே பார்த்தாலும் ஆண்டர். அட்லீஸ்ட் ஒரு பக்கம் அவன் பார்க்கலன்னா கூட இன்னொரு பக்கம் பார்ப்பான் என்ன. ஈவன் தூங்கியிருந்தா கூட ஆண்டவருடைய வசனம் தெரியணும்னு சைக்கிளில் முன்னாடி வச்சு, எனக்கு நீங்கள்லாம் கார் வச்சு நிற்பீங்க. லண்டனில் எனக்கு என்ன வாகனம் தெரியுங்களா? சைக்கிள் தான். அது சைக்கிள் முன்னாடி பேஸ்கெட் தான், அதில் வசனம் தான். நான் பார்க்கிங்கில் இருந்தால் கூட என் சைக்கிள் எத்தனை முறை கட் பண்ணாங்க தெரியுங்களா? பேஸ்கெட் முன்னாடி வசனம் இருக்குதுன்னு பார்க்கிங்கில் விட்டுப்பேன். போய் பார்த்தா சில நேரத்தில் பிரேக் இருக்காது, உடஞ்சிட்டு அறுத்துட்டு போனுங்க. அவ்வளோ வெறுப்பு வசனம் இருக்குன்ட்டு. எல்லா எதிர்ப்புகள் மத்தியிலும் ஆண்டவர் என்ன வச்சுருக்கார்? ஜீவனை கொடுத்து வச்சுருக்கார். எத்தனையோ முறை 3 முறை சாகுக்கு ஒப்பு கொடுத்த பாரு, ஆனாலும் சாகாமல் இன்னும் அவருடைய வார்த்தையை சொல்லும்படி ஆண்டவர் ஜீவனை கொடுத்துருக்கிறது பெரிய கிருபை. ஆகவே இதை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். பிரியமாக இருக்கிறவங்க மாற்றம் வாங்கி. இது ஒரு ஹேட் எவ்வளோ பிரதர்? இவருக்கு ஃபோன் பண்ணுவேன் நான். 10,000 ரூபாய் செலவு பண்ணி இந்த 100 கேப் மேலே ரெடி பண்ணியிருக்காங்க. 75 ரூபா அது ஒரு கேப். அதனால் வேறு கடையில் வந்து இது ஹோல்சேல், கடையில் 150 ரூபா 120 ரூபா நம்ம வாங்குகிறோம். இது வந்து நம்ம ஹோல்சேலுக்காக நம்ம அது ரெடி பண்ணியிருக்குது. ரொம்ப உற்சாகமாக போன 6 மாதத்துக்குள்ளே ரெடி பண்ணிட்டாங்க அவங்க. போன வருஷமும் இது கொடுத்தோம். அதனால் வருஷம் அவங்க உற்சாகமாக அது செய்கிறாங்க. நான் தான் டிசைன் பண்ணி இது ரெடி பண்ணேன் நான். ஸோ இவருக்கு ஒரு ஃபோன் அங்கேருந்து பண்ணிட்டா இவர் ஓடி போய் திருப்பத்தூரில் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ அங்கேருந்தே என்னுடைய வேலைகளெல்லாம் செய்வேன். எனக்கு யாரும் கிடையாது. எனக்கு ஒரு சபையோ, எனக்கு விசுவாசிகளோ, உங்களுக்கெல்லாம் பாஸ்ட்டுங்க இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு ஃபோன் போட்டால் போதும், ஒரு விசுவாசி ஓடி வருவாங்க இல்லைங்களா பிரதர்? ஒரு இது டென்ட் போடணுன்னா ஒரு இதுக்கு ஆள் 10 பேர் வேணும். ஆனால் எனக்கு என் தேவன் ஒருத்தர் தான். அதுவும் நான் எங்கேருந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன், அங்கேருந்து ஊருக்கு வரேன் 1 மாதம் முன்னாடின்னா ராகுல் ஃபோன் பண்ணிவிடுவேன், தம்பி ராஜன் ஃபோன் பண்ணுவேன், தம்பி நீ வந்துடணும். எல்லாம் ஃபோன் தான். ஒரே ஆளா தேவனோடு இருக்கும் பொழுது எந்த குறையும் கிடையாது. நிறைவாய் செய்கிறவர், எல்லாவற்றையும் விட உயரமாக செய்கிறவர் இந்த யூடியூப். ஆகவே இந்த ஒருத்தராக வாங்க, நான் உங்களுக்கு இந்த ஹேட் கொடுப்பேன். இல்லை வந்தாங்கன்னா சரியா வாங்க. அடுத்த பாட்டு பாடுங்க, ரெடியா இருங்க.
ஆர்டர் யூஸ் பண்ணுவாங்க. சரி சரி, நோ ப்ராப்ளம். வாங்க. இவரு அண்ணா கூட எடுத்துட்டு போங்க. அண்ணாக்கு போங்க. அப்புறம் வாங்க உங்களுக்கு போடுறேன். ஓகே வேணுங்களா? அப்படி வாடா. அப்படி வா. டென் மினிட்ஸ். எங்கே வரலையோ அவர். அப்புறம் நீங்கள் பண்ண. சரி சரி. சரி, ஒரு பாட்டு கேட்போம். அதுக்கு பிறகு பாஸ்டர் ஒரு 10 மினிட்ஸ் நம்மளோட பேசுவார் மெசேஜ். அதுக்கப்புறம் பாஸ்டர்களை கனப்படுத்துகிற நேரம் அவர்களுக்கு சின்ன கிஃப்ட் இருக்கு. ஓகே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். நாளிலே மகிமையான ஆராதனை. ஆராதனை தேவனுடைய பிரசன்னம் இருக்கின்ற அந்த விசுவாசத்தோடு ஆண்டவரை நாம் மகிமைப்பட்டு ஒரு பாடலை பாடுவோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். சுவிசேஷ பாடல். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தானா 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 தந்தன தந்தனா தந்தன தந்தனா தந்தன தந்தனா தானானா ஹே தந்தன தந்தனா தந்தன தந்தனா தந்தன தந்தனா தானானா மேல் மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு ஹே மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு குடும்பத்தையே ஏத்திக்கிட்டு நான் மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு குடும்பத்தையே ஏத்திக்கிட்டு கிராமத்துக்கு போக போறேனா எங்க மக்களோட பேச போறேனா. ஆமென். வேலூருக்கு போக போறேனா எங்க மக்களோட பேச போறேன். கைத்தடி போலாமே. தந்தானா 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 ஹே 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 ஆமென். போடா போடா
கேட்டு பாருங்க. காது கொடுத்து கேட்டு பாருங்க. கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு பாருங்க. தந்தானா தந்தானா சத்தியத்தை அறிஞ்சதாலே சமாதானம் உனக்கு தருவேன். சத்தியத்தை அறிஞ்சதாலே சமாதானம் உனக்கு தருவேன். சந்தோஷம் உனக்கு வேண்டுமா? எங்க இயேசுகிட்ட வந்து பாரம்மா. சந்தோஷம் உனக்கு வேண்டுமா? எங்க இயேசுகிட்ட வந்து பாரம்மா. வர்றா தந்தாரா தந்தாரா வர்றா போடா ஊழிச்சு நேராஜ் வராஜு. கலப்பையிலே கை வைச்சாலே கலப்ப மேல கை வைச்சாலே திரும்பினியும் பார்க்காது. கலப்பையிலே கை வைச்சாலே திரும்பினியும் பார்க்காது. விளைய செய்யும் தேவனாலே அது பூமியின் பலனை கொடுக்கும். செய்யும் தேவனாலே அது பூமியின் பலனை கொடுக்கும். தந்தானா தந்தானா இப்போ ஒரு சின்ன மெசேஜ் ஒரு 5-10 நிமிஷம் நம்ம கேட்போம். அதுக்கப்புறம் பாஸ்டர்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் இருக்கு. எல்லாம் மணி தான் இஷ்டப்படுவீங்க இல்லை, அதனால சரி ஒரு சின்ன கிஃப்ட். ஓகே, தேங்க்யூ. பாஸ்டர் பிலிப் அவங்க ஆம்பூர்லேருந்து வந்திருக்காரு. அவர் ஒரு சின்ன மெசேஜ். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இந்த மத்தியான வேலைக்கு நன்றி. முதலாவது தீர்மானத்தின்படி திட்டத்தின்படி இந்த ஜனவரி 2ஆம் தேதி 2026ஆம் ஆண்டில் உமது சமூகத்தில் நிற்பது பெரிய காரியம் ஆண்டவரே. கிறிஸ்மஸ் ஆராதனை, நியூ இயர் ஆராதனை ஆண்டவரை காலை மாலை எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் மீண்டுமாய் மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். இந்த பிஸியான நாட்களிலே கூட சிஸ்டர் மிகுந்த பாரத்தோடு இந்த ஊழியத்தை ஆண்டவரை ஆண்டுதோறும் ஆண்டவர் 2-3 கூட்டங்களை அநேக கிராமங்கள் நடத்தி கொண்டு வருகிறார். மகளை ஆசீர்வதிப்பீராக. எந்த நோக்கத்தோடு அவர்கள் இதை நடத்துகிறார்கள் அதற்கு உண்டான பலனை நீ தருவீராக. ஆமாண்டவரே அப்பா, உன் மீது அவர்கள் வைத்த பக்திக்காய் ஆண்டவரே, ஞானத்திற்காய் சோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுது கூட அடிமை மறைத்து நீர் பேசுவீராக. ஜீவனுள்ள வார்த்தை எங்களோடு இடைபட விட்டு ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கூட ஒரு அற்புதமான ஒரு சம்பவத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நான் யோவான் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. ஒரு நிமிஷம்.
இந்த ஃபேன் கொஞ்சம் திருப்பி வச்சுட்டா நல்லா இருக்கும். இல்லை இந்த பெரட்ட முடியல அதுக்காக. ஓகே, கர்த்தர் 4:4 ஒருவர் யாராவது வாசிங்க. யோவான் 4:4. அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தது. இந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியா உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். ஓகே, போதும். கவனிக்கணும், இந்த அதிகாரத்தை மேல அப்படியே கை வச்சிங்க. கர்த்தர் நல்லவர். இயேசு சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதா இருந்தது. ஏன் போக வேண்டும்? எதற்காக போக வேண்டும்? ஏன் என்று சொன்னால் யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் ஆகாது. ஆமா, சம்பந்தம் கலவாது. காரணம், சமாரியர்கள் யார் என்று சொன்னால், சமாரிடன் அப்படி என்று சொன்னால், எகிப்தில் 30 லட்சத்திற்கு மேல அடிமைகளாக இருந்தார்கள். அங்கே யூதர்கள் ஒரு பகுதியாக இருந்தாலும் அதற்கு முன்பாக அடிமைகளாக இருந்தவர்கள் கிரேக்கர்கள், அதுக்கப்புறம் ஆப்பிரிக்கன்ஸ், பல நாட்டு மக்கள் அங்கு இருந்தார்கள். ஆனால் மோசே மூலமாக கடவுள் எகிப்திலிருந்து ரிலீஸ் கொண்டு, அதாவது மீட்டு கொண்டு வரும் பொழுது எல்லா மக்கள் விடுவிக்கப்பட்டார்கள். அப்பொழுது நேரா என்ன பண்றாங்கன்னு சொன்னா, யூதேயா, கலிலேயா, சமாரியா, இது 3 தேசம் மிக முக்கியமாக போயிருந்தேன் நேரில். அப்போ யூதர்கள் சமாரியரிடத்தில் பெண் கொள்ள மாட்டார்கள், பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டார்கள், பேச மாட்டார்கள், சம்பந்தம் கொள்ள மாட்டார்கள். காரணம் என்னன்னு சொன்னா, ஆசரிப்பு கூடாரம் சமாரியாவில் இருந்தது. மோசே நியாயப்பிரமாணம் சமாரியாவில் கொடுக்கப்பட்டது. அடைக்கல பட்டணம், மிகுந்த வரலாற்று சிறப்பு மிக்க இடம் தான் அந்த சமாரியா. இந்த சமாரியர்கள் யார் என்று சொன்னால், யூதர்களும் புறஜாதி மக்களும் பெண் கொடுத்து எடுத்தார்கள். அப்போ அவர்கள் பிள்ளைகள் எல்லாம் பிறந்து அவர்களுக்குள்ளாக ஒரு கலப்பு கிராமமாய் உருவாயிடுச்சு ஊர். அதுதான் சமாரியர்கள். அல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிர்சிம் மலையிலும் யாபேல் மலைக்கு கீழே தான் ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. அப்போ மோசே நியாயப்பிரமாணம், அங்கே இஸ்ரேல் மக்கள் தொழுகை செய்தார்கள், பலிகளை செலுத்தினார்கள். அங்கே சீலோவில் கர்த்தருடைய தொழுகை இருக்குது. அந்த சீலோம் அங்கே தான் இருக்குது, சமாரியாவில் தான் இருக்குது. அப்போ மோசேனுடைய பலிபீடம் இருக்கிறது, யாக்கோபு கிணறு இருக்கிறது, யோசேப்பினுடைய கல்லறை இருக்கிறது, அதுக்கப்புறம் கிணறு இருக்கிறது, முற்பிதாக்கள் குடித்த தண்ணீர், பல வரலாற்று நிகழ்ச்சிகள் அமைந்த இடம் தான் இந்த சமாரியா. இதை குறித்து 1 மணி நேரம் பேசலாம். 20 நிமிஷம் சொல்லியிருக்காங்க, 10 மினிட்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. முடிந்த அளவுக்கு நான் முயற்சி செய்கிறேன். சரி, இந்த சமாரியாவில் ஒரு விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டிருந்தார். ஒரு பெண்ணுடைய அழுகையை அவர் கேட்டு அந்த சமாரியாக்குள்ளாக இயேசு போகிறார். அப்ப போகும் பொழுது கலிலேய கடலுக்கு கீழே இங்க அடிபாகத்திலே தெற்கு இந்த பக்கம் லெப்ட் சைடு அவர் போக வேண்டியதா இருந்தது சமாரியா. வலது பக்கம் கிரேக்கர்கள் இருக்கிற பகுதியா இருக்கிறது. மேலே அங்க என்னன்னு சொன்னா, அங்க நம்ம தமஸ்கு போகிற வழி மேல கிழக்கு மேற்கு இருக்கிறது. இப்படி 4 பக்கமும் அவர் ஊழியம் செய்த பொழுது ஒரே ஒரு அந்த சமாரியா மட்டும் தான் பெண்டிங்ல இருக்குது. இயேசு கிறிஸ்து போக வேண்டிய சூழ்நிலை. காரணம், சிலுவையில் மரிக்க வேண்டும், நிறைய காரியங்கள் பிதாவின் சத்தத்தை நிறைவேற்றியதா இருக்கிறது. அப்ப சமாரியாவில் போகும் பொழுது சீஷர்களும் போகிறார்கள். அப்பொழுதுதான் அவர் போகிற வழியில் அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. அப்ப ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இந்த சந்ததியின் கிணறு அங்கே இருக்கிறது. ரொம்ப ஆழமான கிணறு. அந்த கிணற்றிலே ஒரு கல்லை தூக்கி போட்டாங்க கைடுங்க. அந்த கிணற்றில் ஒரு கல்லை தூக்கி இப்படி போடும் பொழுது, கிணத்துல கல்லை போட்டு டப்பக்குன்னு தான் சவுண்டு கிடைக்கும். ஒரு கல்லை போட்டா 1 2 3 4 5 6 7 டப்புன்னு உழுது. அவ்வளோ ஆழம். அவர் சொல்றார், கிணறும் ஆழமா இருக்கிறதே என்று அவர் சொல்லுகிறார். அப்ப கீழே பாருங்க, இயேசு கிறிஸ்து, ஆமா இயேசு, அந்த வசனம் வாசிங்க. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். பார்த்தீங்க, ஏறக்குறைய 6ஆம் மணி என்று சொன்னால் மதியம் 3 மணிங்க. ஏன் அவள் 3 மணிக்கு அந்த சமாரிய ஸ்திரீ வருகிறார் என்று சொன்னால், அவளை ஊரார் வெறுத்து விட்டார்கள். ஊர்ல அவள் ஒதுக்கப்பட்டவள், தள்ளப்பட்டவள், நேசிக்கப்படாதவள். காரணம், அவளுக்கு 5 புருஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். புருஷன் அவர்கள் யாருமே இல்லை. அவரை திருமணம் செய்தால் மரித்து போவார்களாம். யார் வந்தால் நிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட வேதனையோடு அவளுடைய வாழ்க்கை. யாரும் நேசிக்கிறது ஆள் இல்லை. அவள் தனிமையில் இருந்தாள், ஒதுக்குப்புறத்தில் இருந்தாள். அந்த கிணற்றின் தண்ணீரை குடிக்க அவள் வந்தாள். அவள் வருவதற்கும்
இயேசு போவதற்கும் சரியாய் அந்த 3 மணி நேரம். ஏன்னா காலையில வந்தான்னா சண்டை போடுவாங்க பெண்கள், அங்கே நிறைய ஜனம் இருப்பாங்க. அங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஏளனமாய் பேசுவார்கள். இவள் மோசமானவள், இவள் சரியில்லை, இவள் நடத்த சரியில்லை, இவள் உயிரோடு செத்து போலான்னு கூட சொல்லி இருக்கலாம். ஆனால் அவளுடைய கண்ணீரை ஆண்டவர் கண்டு ஆண்டவர் அவளை சந்திக்க வருகிறாள். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துமா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த பெண் சொல்ற 9ஆம் வசனத்துல, யூதர்கள் சமாரியுடனே சம்பந்தம் கலாதலா இருக்கிறபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீ யூதனாய் இருக்க சமாரியா ஸ்திரியாக என்னிடத்தில் தாகத்திற்கு தா என்று எப்படி கேட்கலாம்? ஏற்கனவே தாகத்துக்கு தான் கேட்கிறார். தாகத்துக்கு தானா உன்னுடைய ஆத்துமா எனக்கு வேணும்னு கேட்கிறார். அல்லேலூயா. நீ எனக்கு வேணும், உன்னை மீட்கும்படியாகத்தான் நான் வந்திருக்கிறேன் அப்படி என்று சொல்லி கடவுள் கேட்கிறார். அவள் சொல்லுகிறார் மனுஷீகமாக, தாகத்துக்கு தா என்று நீ யூதனாய் இருக்க. எப்படி அவள் கண்டுபிடித்தாள்? யூதனாக அவர் பிறந்தார், யூத குலத்தில் பிறந்தார், யூத உடைகளை அவர் உண்டினார், எபிரேய மொழியை பேசினார், ஹர்மே மொழியை பேசினார், கிரீக் எல்லாமே பேசினார், தோராவை கை கொண்டார். அவர் யூதன் என்பதற்கு பார்த்த உடனே தெரியும். இப்போ பாஸ்டர் சொன்ன ஓரளவுக்கு தெரியுது இல்லையா? அதே போல அப்போ அவர் சொல்றா, நீ யூதனாய் இருக்க சமாரியா ஸ்திரீயிடத்தில் என்னிடத்தில் தாகத்தில எப்படி கேட்கலாம்? அப்போ இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்திற்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிற இன்னார் என்பதையும் அறிந்தீராயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அல்லேலூயா. அப்போ அந்த ஜீவ தண்ணீர் என்பது என்னன்னு ஹோலி ஸ்பிரிட். அல்லேலூயா. தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுகை செய்யும் பொழுது ஆவியோடு உண்மையோடு நாம் தொழுகை செய்ய வேண்டும். ஆனால் எரேமியாவில் நாம் பார்க்கின்ற பொழுது, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள், ஜீவ தண்ணீராக என்னை விட்டு விட்டார்கள், வடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகர் ஜீவனுள்ள தேவனை விட்டு விட்டு எங்கெங்கோ ஓடுகிறார்கள், நிம்மதி தேடி, சமாதானத்தை தேடி. ஆனாலும் அவர்கள் உண்மையான அன்பை, உண்மையான கடவுளை இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. காரணம், இங்கே பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், 22 வசனம் பாருங்க. 22, நீங்கள் அறியாததை தொழுகை செய்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிற தொழுகை. இதை தான் நீங்க வந்து இன்னைக்கு கீவேர்டு, இந்த வார்த்தையினுடைய ஆணி வேறு. அதாவது பேச என்ன தெரியுமா? இதுதான் செய்தி. யாராவது என்ன நீங்க அவ்வளவு கொண்டாடுறீங்க, இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறீங்களே, எப்படி உங்க சந்தோஷம் கேட்டா, நீங்கள் அறியாததை தொழுகை செய்கிறீர்கள், நாங்கள் அறிந்ததை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், அவர் வார்த்தையாயிருக்கிறார், அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார், அவர் பேர் சொல்லி அழைக்கிற தேவன். கர்த்தர் இரக்கமமான உருக்கமும் நீடிய சாத்து மிகுந்த கிருபை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, நீங்கள் அறியாததை தொழுகை செய், நாங்கள் அறிந்ததை. அப்ப பிதாவை தொழுகை செய்யும்போது ஆவியோடு உண்மையோடும் தொழுகை செய்ய வேண்டும் என்று கடவுள் அங்கே சமாரிஸ்தோடு மிகப்பெரிய ஒரு இறையியல் சத்தியமே அங்கே போகிறது. சமாரிய ஸ்திரீ சாதாரண ஆள் இல்ல, அவள் மேசியாவை குறித்து நன்கு அறிந்திருக்கிறாள், ஆராதனை பற்றி அறிந்திருக்கிறாள், வேதம் நன்றாக அவளுக்கு தெரியும். அவள் சொல்லுகிறாள் கீழே, அப்ப பாரு, உண்மையாய் தொழுகை செய்கிறவர்கள் பிதாவை ஆவியோடு உண்மையோடும் தொழுகை செய்யுங்கள், காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, தம்மை தொழுது கொள்ளுகிறவர்களும் இப்படிப்பட்டவர்களா இருக்கும்படி பிதாவான விரும்புகிறார். யார் விரும்புகிறார்? பிதாவை கனம் பண்ணுகிறார். இயேசு ஒருபோதும் பிதா இல்லாமல் ஒரு நாளும் அவர் வந்து ரெஸ்பான்சிபிள் எப்பவும் பண்ணி, நானும் பிதா ஒன்றாய் இருக்கிறது போல நீங்கள் ஒருவருக்கு அன்பாய் இருங்கள், என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றவே வந்தேன் ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம். அப்போ நம்ம ஆராதிக்கிற தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாக திரியேக தேவனை நாம் ஆராதனை செய்கிறோம். தேவன் ஆவியா இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவர் இப்ப அவரே சொல்றாரு, தேவன் ஆவியா இருக்கிறார் என்று சாட்சி கொடுக்கிறார் இயேசு. அல்லேலூயா. ஆனால் இப்பொழுது வார்த்தையாய் வந்து கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் மாம்சமான யாவர் மேல் நான் ஊற்றுவேன். கர்த்தருடைய வார்த்தை வந்து கொண்டு அன்பானவர்களே, அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்பொழுது எல்லாவற்றையும் தமக்கு அறிவிப்பார். அப்ப பைபிள் நல்லா படிச்சிருக்கிறா, ஆனால் பேசுகிறவர் யார் என்று அவருக்கு தெரியவில்லை. அல்லேலூயா. இப்பொழுதும் இயேசு ஆவியா உலாவி கொண்டிருக்கிறார். அநேகர் உள்ளத்திலே இயேசு வர ஆவலாய் இருக்கிறார். ஆனால் நீங்கள் கேட்டு அதை பெற்று அதை நீங்கள் என்ன பண்ண, உணர்வடைந்து கடவுளை நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும்.
அதற்கு இயேசு உன்னுடனே பேசுகிறவர் நானே அவர் என்று சொல்லுகிறார். நானே கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நானே அவர்னு ஓப்பனா பேசுறார். ஆனா அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் கூட, அதுக்கு முன்ன பாருங்க, அதற்கு அத்தருணத்தில் அவருடைய சீஷர்கள் வந்து அவர் ஸ்திரீனுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். ஆகிலும் என்ன தேடுகிறீர் என்றாவது, என்ன அவளோட பேசுகிறீர்கள் என்று ஒருவனும் கேட்கவில்லை. ஏன்னா ஸ்திரீகளிடத்தில் பேசக்கூடாது. யூதர்கள் வந்து அது சமாரிய ஸ்திரீகளிடத்தில் பேசுறதே பெரிய தப்பா போச்சு. இப்போ யூதர்கள் இல்லையா, அவங்க அதான் சம்பந்தம் கலவ மாட்டாங்க, தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. இவர்களுக்கு அவளும் ஆகவே ஆகாது. ஜென்ம பகை, இருதரத்தாரை ஒன்றாக இணைக்கும்படியாக சமாரியஸ்திரின் வழியாக அந்த கிராமம் முழுவதும் ரட்சிக்கும்படியாக இயேசு அங்கே பேசி கொண்டிருக்கிறார், ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அப்ப பாருங்க, அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள்ளே ஓடுகிறாள். கவனிக்கணும், அந்த ஸ்திரீ யாரும் பேச ரெஸ்பான்சிபிளே பண்ண மாட்டாங்க அந்த ஸ்திரீ. ஆனால் அவள் தம்மன்னு ஓடுறா. குடுகுடுன்னு ஒருத்தர் ஒன்னா எங்க ஓடுறீங்க, நம்ம எல்லாம் ஓட மாட்டோமா? அவள் ஓடுகிறத பார்த்து ஊராரெல்லாம் என்ன 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 அப்படின்னு சொன்னா, இங்கே வாருங்கள், என்னிடத்திலே எனக்கு உண்டானது எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார், அவர் கிறிஸ்து தானோ என்று பாருங்கள் என்று அவள் சொல்லுகிறார். அப்பொழுது எல்லாருடைய கண்கள் திறக்க, மேசியா மேசியாதானா என்று பாருங்கள், கிறிஸ்து தானா என்று பாருங்கள். உடனே ஏன்னா எதிர்நோக்கி இருக்கிறாங்க, மேசியா வருவார், நம்மை ரட்சிப்பார், நமக்கு தோராவை கொடுத்தவர், அவர் நம்மெல்லாம் ரட்சிப்பார், அவர் வருவார் என்று சொல்லி எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார். உலகமே எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார். பெரும்பாலும் யூத மக்கள் எதிர்கொண்டு நோக்கி இருக்கிறார்கள். அப்பொழுதுதான் என்ன நடக்கு தெரியுமா? அடுத்த பக்கம் வாங்குங்க. சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும். அதற்கு முன்பாக நான் செய்த 30ஆம் வசனம் 39 பாருங்க, நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார். சமாரியர் அநேகர் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள். கைகளை தட்டுங்களா. அப்போ ஒன்று சொல்றா, நான் செய்த எல்லாவற்றையும் சொல்லிட்டாரு. திருப்புங்க அந்த இடத்துல, உனக்கு உன் புருஷன் அழைத்து கொண்டு வான்னு சொல்றாரு இல்லைங்களா? அங்க பாருங்க, அந்த ஸ்திரீ எனக்கு புருஷன் இல்லை என்றார். 17ஆம் வசனம் பாருங்க, 4:17 வாசிங்க. அதற்கு அந்த ஸ்திரீ எனக்கு புருஷன் இல்லை. இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி எனில் 5 புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிற உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றாள். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். அதற்கு முன்பாக நீ யூதனாய் இருக்க என்னிடத்தில் தாகத்தில் எப்படி கேட்கலாம்? கிணறுமானம் இப்படி பேசிக் கொண்டிருந்தவள் அவருடைய உபதேசத்தை கேட்கும் பொழுது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்கள் விடுதலையாக்கும் என்று சொல்லுகிற கடவுள் எவ்வளவு உண்மை உள்ளவர். அப்பொழுது என் ஆண்டவரே என்று சொல்லி அவள் குடத்தை வைத்து விட்டு ஓடி போய் சொல்லுகிறார், எனக்கு உண்டான எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார். அவர் எப்படி இருந்திருக்கு பாரு, உனக்கு 5 புருஷன், இப்ப இருக்கிறவனும் இல்லைனா எப்படி இருந்து வாழ்க்கையில. அவள் ஏற்கனவே நொந்து வேதனையோடு இருக்கிறாள். கணவன் நம்மனால அவங்க செத்து போயிடுவாங்க, ஒரு சாபம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இப்ப இருக்கிறவனும் அவன் சரியான ஒரு பர்மனன்ட் இல்லை, வருவான் போவான் அப்படின்னு ஒரு தனிமேல் இருந்தவளை ரட்சிக்கத்தான் இயேசு அவளை சந்திக்க போகிறார். எவ்வளவு அன்புள்ள தேவன்! இந்த உலகம் வெறுக்கலாம், நீ மோசமானவள், நீ பாவியான ஸ்திரீ என்று சொல்லி அந்த சமாரியர்கள் ஒதுக்கியிருந்தாலும், என் ஆண்டவர் பாவிகளை ரட்சிக்கத்தான் இந்த உலகிலே பிறந்தார், அவர் ஊழியம் செய்தார். இன்றைக்கும் அவர் நம் மத்தியில இடைபடுகிறார். அன்பானவர்களே, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவன் எவ்வளவு அன்புள்ள தேவனாய் இருக்கிறார். அப்ப சமாரியர்கள் பாருங்க, அங்க என்ன நடக்குதுன்னா, எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க, அங்க அந்த ஊர்ல சமாரியரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். சமாரியர்கள் யூதர்களை ஏற்றுக்கொள்வதே இல்லை. ஆனால் அவருடைய அன்பான வார்த்தை, அவருடைய உபதேசத்தை கேட்டு அவளுக்கு எல்லாருக்கும் சொல்லியிருப்பாங்க, நிறைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் சொல்லியிருப்பார். ஆண்டவரே நீங்க தங்கியிருந்து போனோம். அல்லேலூயா. யூதர்கள் அப்பமும் திராட்சை ரசமும் உணவு, ஒலிவ எண்ணெய், அதுக்கப்புறம் ஒலிவ பழங்கள், இதைத்தான் அதிகமாய் புசிப்பார்கள். ஆனால் சமாரியர்களிடத்துல என்ன ஆகாரம், அது மாற்றம் இருக்கிறது. இருந்தாலும் அங்கே அவர் தங்கி 2 நாள் தங்கி அங்கே ஊழியம் செய்த பொழுது அந்த சமாரியர்கள் முழுவதும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அன்பானவர்களே, கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. 2 நாளைக்கு பின்பு அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயுக்கு போனார். அதுக்கு முன்பாக
அந்த சமாரியர்கள் சொல்லுகிறார்கள், அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேக பேர் விசுவாசித்து அந்த ஸ்திரியை நோக்கி, கவனிக்கணும், இங்கே தான் பாயிண்டை பிடிக்கணும். சமாரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உன் சொல்லின் நிமித்தம் அல்ல, உன் பேச்சை நான் கேட்க மாட்டேன். அது இல்லாத யூதர்கள் பெண்களை கணக்கில் வைக்க மாட்டாங்க. 5 அப்பம் 2 மீனை சாப்பிட்ட உடனே புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர்னு சொல்லப்பட்டிருக்கோம். பெண்களை அவங்க கணக்கிலே வைக்க மாட்டாங்க. புருஷர்கள் தான் கணக்கு, பெண்களை மதிக்கவே மாட்டாங்க யூதர்கள். ஆண்கள் தான் கணக்கு. புரியுதுங்களா? அப்போ அந்த ஸ்திரியை பார்த்து, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம், விசுவாசிக்கிறோம். எப்படியோ விசுவாசித்து விட்டார்கள், மேசியாவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டார்கள். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொன்னால், அறியாத மக்களிடத்தில் நாம் போக வேண்டும். தெரியாத மக்கள், கிறிஸ்துவனிடத்தில் இல்லை, அறியாத மக்களிடத்தில் நாம் சென்று இயேசுவை பிரசங்கிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் சிஸ்டர், 2 நிமிஷம். வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் ஒரு சின்ன பையனை அட்மிட் பண்ணாங்க. சிஎம்சி நடந்த சம்பவம் இது, பல ஆண்டுகளுக்கு முன்பாக. அந்த பையனை அட்மிட் பண்ணிவிட்டு நர்ஸ் என்ன பண்ணுறாங்க, மறுநாள் செக்கப் பண்ணி ஊசி போடலாம் அப்படின்னு வராங்க. ஊசி போடும் பொழுது, சிஸ்டர் எனக்கு ஊசி வேணாம் சிஸ்டர். ஏன்பா பயமாக இருக்குது? இல்லை சிஸ்டர். வலிக்குன்னு பயப்படுறியா? இல்லை சிஸ்டர். செத்து போய்டுன்னு பயப்படுறியா? இல்லை சிஸ்டர். சிஸ்டர், நான் சாவை பற்றி கவலைப்படலை. நேற்று எங்கள் அப்பா அம்மா கையில் டாக்டர் சொன்னதை நான் கேட்டேன். நான் 2 வருஷத்தில் செத்து போயிடுவேன், எனக்கு பிளட் கேன்சர் என்று டாக்டர்கள் சொல்லியிருந்தாங்க. அதை நான் கேட்டேன் சிஸ்டர், நான் செத்து போயிடுவேன். சிஸ்டர், நான் சாவை பற்றி கவலைப்படலை. இன்றைக்கி எனக்கு 10th பர்த்டே, இன்றைக்கி எனக்கு 10வது பிறந்தநாள் சிஸ்டர். சிஸ்டர், எனக்கு இன்னைக்கு இந்த 9 ஆண்டில், இன்னைக்கு 10வது பிறந்த 9 ஆண்டில் என் ஏசப்பாக்காக 9 ஆத்துமாக்கள் நான் ஆதாயம் பண்ணியிருக்கிறேன். ஹல்லேலூயா. 9 ஆத்துமாக்கள் நான் ஆதாயம். இயேசு கிறிஸ்து நான் சொந்த 8 வயசில் ஏற்றுக்கினேன். இந்த 1 வருஷத்தில் 9 ஆத்துமாக்களை என் ஆண்டவருக்காக நான் ஆதாயம் பண்ணியிருக்கிறேன். நான் சாகும் பொழுது சிஸ்டர், 9 ஆத்துமாக்களோடு நான் செத்து போகணும்னு விரும்பலை, மறிக்கணும் விரும்பலை. நான் செத்து பரலோகம் போனால் என் ஏசப்பாவோடு கூட நான் 10 ஆத்துமாக்களோடு போகணும்னு நான் ஆசைப்படுறேன் சிஸ்டர். நீங்கள் அந்த 10வது ஆத்துமாக இருக்கக்கூடாதா? அந்த சிஸ்டர் டக்குன்னு கையை ஒதுரிட்டு அவங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டாங்க. ரெஸ்ட் ரூம் போன உடனே அங்கே என்ன நடக்குதுன்னா, உடனே ஒரு ஃபோன் வருது எங்க அந்த சிஸ்டருக்கு. சிஸ்டர் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த ஃபோன் போன உடனே ஊசி போடலான்னு டாக்டர் போயிருக்கிறார். சிஸ்டர் போனோடனே அந்த ஊசி அப்படியே மறந்து வச்சுட்டாங்க. டாக்டர் ஊசி போடலான்னு போன பின்னாடி அவர் சொல்கிறார், சிஸ்டர் நான் ஊசி போடலான்னு சொன்ன உடனே இந்த பையன் ஊசி வேணாம் டாக்டர்னு சொன்னான். ஏமா பயப்படுறியா? இல்லை வலிக்குன்னு பயப்படுறேன். ஏன் பயப்படுற? டாக்டர் நான் சாவை பற்றி கவலைப்பட. இதே மாதிரி சொல்கிறான் டாக்டர் கையில், நான் செத்து போயிடுவேன். நீங்கள் அப்பா அம்மா கையில் சொன்னதை நான் கேட்டுட்டேன், நான் சாவை பற்றி கவலைப்படல டாக்டர். ஆனால் நீங்கள் தயவுசெய்து ஆண்டவரை ஏற்றுக்குங்க. நான் ஏசப்பாக்கா 9 ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணிட்டேன் டாக்டர். டாக்டர் நான் ஏசப் மரித்து பரலோகம் போகும் பொழுது 10 ஆத்துமாக்களோடு போகணும்னு விரும்புகிறேன். நீங்கள் தான் அந்த 10வது அப்படி செத்து போயிட்டான் சிஸ்டர். உண்மையாகவே என் உள்ளத்தை கவர்ந்துட்டான் சிஸ்டர்னு டாக்டர் ஆடுறார். டாக்டர் உண்மையாக என் உள்ளத்தையும் அவன் கவர்ந்து விட்டான் சொல்லிட்டு அந்த வார்டில் இருக்கிறவங்கெல்லாம் அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கடவுளை மகிமைப்படுத்தினார்களாம். இதுதான் கிறிஸ்துமஸ், இதுதான் ஊழியம், இதுதான் நற்செய்தி கூட்டங்கள். இப்படித்தான் இயேசுவை போல இந்த சிறு பையனை போல் நாம் என்ன பண்ண ஆத்துமாதாயம் பண்ண வேண்டும் என்பதுதான் இந்த புதிய ஆண்டிலே கடவுள் நம் ஆவி ஆத்மா சரீரத்திற்குள்ளாக அவர் ஏவுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருக்காக நீங்கள் எத்தனை ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணியிருக்கிறீங்க? இப்போ கெட்டு போல ஆண்டு வரப்போகிறார். இன்றிலிருந்து ஆரம்பிங்க. எதிராக இருக்கிறது கிராமத்துக்கு போங்க, 2 பேர் போங்க, ஜபம் பண்ணுங்க. இயேசு ஜீவிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். தேவன் அன்பா இருக்கிறார், நாமும் ஒருவருக்கொருவர் அன்பா இருப்போம். ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள், இருமாப்புள்ள கழுத்துடன் பேசாதிருங்கள், ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்தாதிருங்கள், யாவரோடும் சமாதானமாயிருங்கள், ஒருவருக்கொருவர் ஊக்கமாய் ஜபம் செய்யுங்கள். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம கவனிச்ச மெசேஜ்
அந்த சமாரிய ஸ்திரீ ஒரு விபசாரி, ஆண்டவர் அறியாதவர். ஆனால் அவள் ஊழியம் செஞ்சதுனால என்ன பண்ணா, ஊரில் போய் சும்மா சொன்னான், வந்து பாருங்க. அவ்வளோதான். ஒரு மீட்டிங்க்கு நீங்கள் என்ன பண்ணலாம், யாரையாவது சும்மா வந்து பாரு, வந்து பாரு, கொஞ்சம் தான் பாரு, ஒரு சாப்பாடு சாப்பிட்டு வரலாம் வா, அப்படி கூப்பிடலாம். வந்து பாருங்கள். போய் அது கூட்ட உடனே ஒருத்தர் வரல, எத்தனை பேர், ஹோல் வில்லேஜ் ஆண்டருக்கு கொடுத்துட்டான் இல்லைங்களா? அப்போ நெகேமியாவை வந்து வாலை பில்ட் பண்ணுறாரு. எருசலேம் வந்து பாழாய் போயிட்டுருக்குது, ஆண்டருடைய வாசஸ்தலம் எல்லாம் கைதிகளாக பிடிக்கப்பட்டு போயிட்டுருக்குறாங்க பாபிலோனுக்கு. அப்போது நெகேமியாவுக்கு அந்த அந்நிய யார், அவர் அசிரியர் ராஜா படத்தலைவர்களை கொடுக்குறாரு, வேண்டிய ஆர்மி கொடுக்குறாரு, வேண்டிய இதெல்லாம் கொடுக்குறாரு, பொருட்களெல்லாம் கொடுக்குறாரு. அவர் வந்து கிறிஸ்டியன் கிடையாது, அவர் யூத மனுஷர் கிடையாது. ஆனாலும் ஆண்டவர் அவர் மூலமாக ஏவப்பட்டு சப்ளைஸ் எல்லாம் கொடுக்குறாரு. இங்கே வந்து ஆட்கள் இல்லை, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும்னு நம்மெல்லாம் என்னத்துக்காக வெயிட் பண்ணுறோம்? பாஸ்டர் வரட்டும், பாஸ்டர் ஊழியம் செய்யட்டும். இல்லைங்க, பாஸ்டர் செய்வார், நம்ம ஒன்றும் இல்லைங்க. நம்ம ஊழியத்துல எல்லாம் எழுப்புதல் கூட்டங்களில் பார்த்தீங்கன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும் ஆண்டவரேன்னு போய் நிற்பாங்க. ஆண்டவர் ஆல்ரெடி சொல்லிட்டுக்கிறார், போப்பா உலகமெங்கும் போய் சீஷர் ஆக்குன்னு வேலையை கொடுத்துட்டுக்கிறார் கிளியராக. அங்கே போய் அப்போ தான் நான் இப்போ ஆண்டவர்கிட்ட நான் போய் பொருத்தனை பண்ணுகிறேன், என்ன பண்ணலான்னு. அது முட்டாள்தனம். நான் வந்து ஒன்றும் பாஸ்டர் கிடையாது, நான் வந்து ஆர்டினரி ஒரு பொண்ணு. எங்கள் அப்பா என்ன அந்த மாதிரி வளர்த்தார் ஆண்டவருக்குள்ளே. நான் என்ன பாஸ்டர் செய்கிறாரு, அவரை பார்த்து நான் வேடிக்கை பார்த்துன்னு உட்கார முடியாது. நான் என்ன பண்ணோம், என்னால் முடிஞ்சது நான் என்ன பண்ணேன், ஆண்டவருக்கு கொடு, உன் கனிகளால் அறியப்படுவீர்கள். உன் கனி எங்கே போச்சு? இன்னும் கசப்பான கனியை கொடுத்துட்டுக்கிறோம், நம்ம கனியே இல்லாமல் உட்காந்துக்கிறோம் இல்லைங்களா? கோழி முட்டை போடுதுன்னு பார்த்துட்டு தான் இருக்கிறோம். கோழி முட்டை போடலையே, கோல்டு முட்டை வந்தால் தானே வியாபாரம் பண்ண முடியும் இல்லைங்களா? அதனால் நீங்கள் வந்திருக்கிறீங்க, நீங்கள் என்ன ஊழியம் செய்கிறீங்க, பிஸ்னஸ் செய்கிறீங்களா இல்லை எதுக்காக தன்னுக்காக செய்கிறீங்களோ அதை பற்றி எனக்கு இது இல்லை. ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படும். நெகேமியாவோட வேலை செஞ்சவங்க என்ன பண்ணாங்களாம், ஆர்டினரி மக்கள் தான். அவங்க ஒரு கையில் பில்ட் பண்ணாங்களா, ஒரு கையில் ஆயுதமா, அப்படியா கட்டி எத்தனை நாளுக்குள்ளே வால் பில்ட் பண்ணாங்க? எருசலேம் வாலை 52 நாட்களுக்குள்ளே கட்டி முடிச்சாங்க. ஏன்? கோஆபரேஷன். நம்ம ஆண்டோடைய பிள்ளைங்க எப்படி இருக்கிறோம்? ஒரு மனம் இருக்கா? இங்கே இருக்கிற நீங்கள் நிறைய பாஸ்டர்ஸ் வந்திருக்கீங்க, விசுவாசிகள் வந்து நம்ம எல்லாம் ஜாயினாக இருக்கிறோமா? நம்ம இதுக்கப்புறம் மீட்டிங்க்கு அப்புறம் நம்ம ஒன்றா இருக்க போகிறோமா? ஆண்டோடைய ராஜ்யத்தை எப்படி நம்ம அறிவிக்க போகிறோம், எந்த விதத்தில் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும், நம்ம பிளான் பண்ணணும். ஒருத்தரோடு ஒருத்தர் நீங்கள் அந்நிய அவக்கியமாக ஆகணும். அவங்களுடைய இதில் நீங்கள் கலந்துக்கணும். அந்த பாகுபாடின்றி ஆண்டவர் தான் நமக்கு தலை, நம்மெல்லாம் யார்? சரீரன்றார், பாடிஸ். ஸோ ஒரு அவயங்களாக நம்ம இணைக்கப்படணும். இப்போ காலு கை ஹெட்டு அவரு, நமக்குள்ள பெருமை வேணாம். நீ நிறைய பிரசங்கம் பண்ணுற, நான் பேசுகிறேன், அதெல்லாம் தேவை கிடையாது. யார் பேசுனாலும் ஆண்டவரை பற்றி பேசுறியா, நான் உங்களோட. அதனால தான் இதில் என்ன டினாமினேஷன் இருக்கா நமக்குள்ள? டிஃப்ரென்ஸ் சபை பிரிவே இல்லை. ஒருத்தர் பெண்டிகாஸ்லுக்கும் ஒரு சிஎஸ்ஐ இருக்கணும், நிறைய டினாமினேஷன் இருக்குது. அதுதான் எனக்கு இஷ்டம். எல்லாரும் யுனைட் ஆக்கணும், எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும். இந்த மாதிரி செய்யுது, அதுதான் என்னுடைய வாஞ்சு. அதனால் எல்லாரும் நம்ம கிறிஸ்துவுக்குள் யார்? அவருடைய பிள்ளைகள் என்ற ஸ்தானம். இப்போ வியாதியாக இருக்கிறவர்கள், வேதனையாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கிறோம். செந்தில் அம்மா இருக்கீங்களா? இல்லை, சரி, அவங்க இல்லை. ஓகே சரி, அப்போ பரவாயில்ல. இப்போ பாஸ்டர்களை நம்ம கனப்படுத்துகிற நேரம், யார் பாஸ்டரோ அவங்க நீங்கள் இப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் உண்டு. ஓகே, ஒரு பாட்டு அதுக்குள்ளே யார் தம்பி பாடுறீங்களா? பிரதர் நீங்கள் பாடுங்க, அவர் பின்னாடி சார். நீங்கள் ஓகே. பாஸ்டர்ஸ் பிரதர் யார் பாஸ்டர்ஸ், அவங்கள வர சொல்லுங்க. பாஸ்டர்ஸ் மாத்திரம் ஒன்று வந்துடுங்க. ஹல்லேலூயா. பாடுகிறேன் உந்தன் நினைவாக தினம், பாடிடுவேன் உந்தன் புகழோங்க தேவனே, பாடுகிறேன் உந்தன் நினைவாக, பாடுகிறேன் உந்தன் நினைவாக தினம், பாடிடுவேன் உந்தன் புகழோங்க தேவனே, பாடுகிறேன் உந்தன் நினைவாக.
வயசான அம்மாக்கள் வரலாம். தேவன் திரு சித்தம் நிறைவேற்றவே, தேவன் திரு சித்தம் நிறைவேற்றவே உந்தன் தேகம் புழுதியா ஆனதுவே. தேவன் திரு சித்தம் நிறைவேற்றவே உந்தன் தேகம் புழுதியாய் ஆனதுவே. காயங்கள் அவமானங்கள் காயங்கள் நிந்தைகள் அவமானங்கள் ஜீவியமெல்லாம் ஆடிடுவே, ஜீவியமெல்லாம் ஆடிடுவே. பாடுகிறேன் நினைவாக தினம் பாடிடுவேன் புகழாக தேவனே. பாடுகிறேன் நினைவாக. தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர். சாம் எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுவார். நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. ஸோ ஃபோன் பண்ணி சொன்னாங்க. இப்போ நான் லண்டனில் தான் இருக்கேன் பாஸ்டர். இந்த 2026 வருஷத்தில் 2ஆம் தேதி இப்படியாக ஒரு நற்செய்தியோடு இப்படி ஒரு கூட்டத்தை ஊழியக்காரங்க ரொம்ப கனம் பண்ணுவாங்க. கரங்களை தட்டி என்னை அவங்க ரொம்ப நேசிக்கிறாங்க. அதனுடைய தகப்பனார் மூலமாக தான் எனக்கு ஐயா ஆம்பூர்லேருந்து 2 முறை பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் என்னை கூப்பிட்டு 2010 நான் இந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடத்திட்டு வரேன். அதில் 2 முறை நான் கூப்பிட்டு அவரை நான் யூஸ் பண்ணேன். அவர் ஹார்ட் ஆப்ரேஷன் ஆகி அப்போது 75 இயர்ஸ். அந்த சமயத்தில் கூட பாருங்கள், கடைசி வரைக்கும் மூச்சு இருக்கிற வரைக்கும் ஆண்டோடைய ஊழியத்தை செய்து கர்த்தருடைய ராஜ்யத்திலே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். கரங்களை தட்டி கர்த்தநாமத்தை சொல்லுங்க. அப்போ ஒரு வார்த்தை ஐயா சொன்னாருங்க, என் மக கூட ஊழியம் செய்யணும் பாஸ்டர், ஜெபம் பண்ணிக்குங்க. அந்த சமயத்தில் அம்மா எங்கள் கிராமத்தில் ப்ரொஜெக்டர் எல்லாம் போட்டு என்ன செய்தாங்க, இப்படி ஆண்டவருடைய நற்செய்திகளை சொல்லி பிள்ளைகளை உற்சாகப்படுத்துறது, வாலிபைகளை உற்சாகப்படுத்துறது, ஊழியக்காரர்கள் அது அவர் கொடுத்திருக்கிற ஆண்டவருடைய வாஞ்சை. கரங்களை தட்டி கர்த்தநாமத்தை சொல்கிறார். ஏனென்றால் பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். அதே போல் பணம் பரிசுத்தவான்களுக்கு தேவைப்படுகிறது. இப்பேற்பட்ட ஊழியங்களை இப்படியாக ஏற்படுத்தி நடத்துவதற்கு பணம் தேவைப்படுகிறது. அந்த பணம் இந்த பூலோகத்தில் இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு நிச்சயமாக தேவைப்படுகிறது. அல்லேலூயா. ஏனென்றால் நான் சொல்கிறேன், 42 வருஷமாக மத்திய அரசாங்கத்திலே 1983 நான் என்ன செய்தேன், 16 வயதில் நான் இராணுவத்தில் அதை ஜாயின் பண்ணேன். 42 வருஷம் 3 மாதம் 25 நாட்கள் கடந்த 2025 அக்டோபர் 31 தான் என் 60 வயது முடித்து அந்த அத்விய அரசாங்கத்தில். ஆனால் அதில் 35 வருஷமாக உலக வேலைகளை செய்து எனக்கு கொடுக்கப்பட்ட 5 நாள் உலக வேலை, மண்டே டு ஃப்ரைடே. 2 நாட்கள் பெங்களூர்லேருந்து இந்த முசிறி கிராமத்தில் 2010 ஒரு ஆலயத்தை கட்டி அங்கே ஒரு 5 ஆத்துமாக்கள் மூலமாக ஆதாயம் செய்து ஞானஸ்தானம் கொடுத்து அதுக்கு தொடர்ந்து அங்கே கிராம ஊழியம் தாங்க. எல்லாம் சொன்னாங்க, எல்லாம் கிராமத்திலேருந்து பட்டணத்துக்கு வராங்க. நீங்கள் பட்டணத்திலேருந்து நான் பாம்பேயில் ஆரம்பிச்சதுங்க. 1994 ஆரம்பிச்சு சாலேம் அசம்பிளி ஆஃப் காட் பாம்பேயில் ஆரம்பித்து அங்கே ஒரு சபையை ஸ்தாபித்து அங்கே ஒரு பாஸ்டர்கிட்ட கொடுத்து, அதுக்கப்புறம் கப்பற்படையிலிருந்து 1998 அங்கேருந்து விடுதலை ஆகி 98 என்ன செய்யணும், 1998 பெங்களூர் அவங்க மறுபடியுமாக இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் சிவில் டிஃபென்ஸில் ஒர்க் பண்ணி அதில் 26 மொத்தம் 42 வருஷம். ஆனாலும் தொடர்ந்து
உலக வேலைகளும் செய்வேன். 2 நாட்கள் தான், சாட்டர்டே அண்ட் சண்டே தான் விடுமுறை நாட்கள்ல எப்படியாவது ஆண்டவருக்கு சத்தியத்தை சொல்ல வேண்டும் ஒரு தாகம். அந்த பாம்பேல அங்கே ஆரம்பித்த அந்த ஊழியம் பெங்களூர் இருந்து அங்கே என் வீட்டுக்கு மேலே ஒரு சபை கட்டி அங்கே கிட்டத்தட்ட இப்போ 5 பிரான்ச்சஸ்கள் என்ன செய்து கொண்டிருக்கு நடத்தி பாஸ்டர் பால் ஜபராஜ் என்று சொல்லி அவருடைய பிள்ளைகள் நடத்தி கொண்டிருக்கிறார். அங்கே அந்த அந்த சபையெல்லாம் அவர்களுக்கு கொடுத்து விட்டு இங்கே ஒரு கிராமத்தில் எப்படியாக நானும் ஊழியம் செய்தேன். இங்கேருந்து ராணிப்பேட்டை மாவட்டம் முசிறிக்கலாம் வாலாஜா தாலுக்காவில் தான் ஊழியம் செய்து கொண்டு வருகிறேன். என் ஊழியத்துக்காக கூட ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஏன் சொல்லுகிறேன் என்றால், பணம் இந்த உலகத்தில் வரைக்கும் தேவைப்படுகிற அந்த பணத்தை ஊழியத்துக்கென்று செலவிடுமா, அதுதான் இவர்கள் செய்து கொண்டிருக்காரு. கரங்களை தட்டி நானும் அதுதான் எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இருக்கிற பணத்தை எனக்கு வருகிற சம்பளத்திலே 10% நான் என் குடும்பத்து செலவுக்காக எடுப்பேன். மீதி 90% எடுத்து ஊழியங்கள் இதுதான் செய்ய. அதில் ஐயா அவங்கள தான் இருக்கிறாங்க. ஊழியங்கள் என்ன எப்படி நாங்கள் செய்துட்டு இருக்கிறேன்னு சொல்லி எப்படியாக என்றால் நாம் இருக்கிற வரைக்கும் ஆண்டவருக்கென்று எப்படியாவது ஊழியத்தை செய்து ஆத்துமாக்களை ஆதாரம் செய்ய வென்றுதான் நம்முடைய ஒரே ஒரு ஐயா நல்ல ஒரு பிரசங்கம் செய்தார் பாருங்க. அந்த சமாதி சிறிய நிமித்தமாக அந்த ஊரே இயேசுவை ஏற்றுக்கொண்டதாக பார்க்கிறோம். இதுதான் அருமையான சகோதரி இந்த இடத்துல கூட செய்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் இதை தொடர்ந்து செய்வோம். ஆண்டவர் வருகை தாமதமாக இருந்தால் என்ன செய்வோம், அது வரைக்கும் செய்வோம். அதை நாம் முந்திக் கொள்வோமானால் அவர் வருகை தாமதமாக இருந்தால் நாம் ஜீவனோடு இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு ஜெபம் செய்வோம். அதற்கு முன்பாக ஒரே ஒரு பாடல், ஒரே ஒரு சரணம் தான் நான் பாடி இந்த ஜெபத்தை நான் ஏறெடுக்க வேண்டிக் கொள்கிறேன். உமக்காக தானே ஐயா, உம்மை தான் நேசிக்கிறேன். உமக்காக தானே ஐயா, உம்மை தான் நேசிக்கிறேன். அழைத்தீரே உம் சேவைக்கு, எங்களை அழைத்தீரே உம் சேவைக்கு. அதை நான் மறப்பேனோ, அந்த ஒரு குழந்தைக்காக ஜெபம் பண்ணலாம். அப்படியே முதல் பண்ணி எல்லாரும் நம்ம இந்த குழந்தைக்கு நேராக கையை நீட்டி நம்ம ஜெபிப்போம். எல்லாரும் எழுந்துக்கும். உங்களுடைய வேத புத்தகத்தை இந்த குழந்தைக்கு நேராக வைப்போம். ஆண்டவர் இந்த குழந்தையை ரட்சிக்கணும். ஆண்டவர் குழந்தைக்கு சுகத்தை கொடுக்கணும். ஆகவே எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஊழியக்காரர்கள் எல்லாம் இங்கே வரலாம், கிட்ட வரலாம். எல்லாரும் வரும்படி உங்களுடைய வேத புத்தகத்தை குழந்தை மேல வைத்து ஜெபம் பண்ணலாம். எல்லோரும் வாங்க. ஆமென் ஆமென். வாங்க வாங்க பாஸ்டர், பக்கத்துல வைங்க, பக்கத்துல எல்லாம். என்ன பிரச்சனை? ஓகே, எல்லாரும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லோரும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நீ விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசிக்கிறாய்? அந்த விசுவாசத்தோட இந்த தாயார் தன் குழந்தையை கொண்டு வந்திருக்கிறார். அந்த விசுவாசத்தின்படி இந்த நிமிஷத்திலே இந்த குழந்தை இந்த கால் வலியினாலே ஆண்டவரே இந்த நிமிஷமே இது சுகமாக்கி இருந்து கடந்து போவதற்கு முன்பாக கர்த்தர் இந்த காரியத்தை செய்தார். இந்த விசுவாசத்தோடு அவர்கள் சுகமாக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஷாலாமா ஊரா லாமா தேபா லாபா பாபா. கர்த்தருடைய ஆவி எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. அநேக ஊழியக்காரர்கள் கூடி இந்த வேளையில நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த கரத்தின் மேல உம்முடைய கரம் தொட்டு கொண்டு இருக்கிறது. எங்களுடைய கரம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய கரங்கள் என்னுடைய கரங்கள் என்று சொன்னீரே ஆண்டவர். உம்முடைய கரம் ஆண்டவரை தொட்டு இந்த குழந்தை இந்த வேளையில சுகமாக்கும்படியாக, குணமாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் பேரும் புகையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். அப்பா, இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
கர்த்தர் அற்புதத்தை செய்து விட்டபடினால கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை நாம் ஸ்தோத்திரிக்கலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணிடுங்க. வேற யாராவது ஜெபத்துக்காக யாரும் வாங்க வாங்க, லேட்டா வந்தவங்க வந்து வாங்க வாங்க வாங்க. ஒரு சரண பாட்டி ஒரு ஜெபம் பண்ணுங்க. எல்லோருக்கும் வாழ்த்து. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை எல்லாம் யாரை நான் நேசித்தேன், உமக்காக எல்லாம் யாருக்காக வாழ்வேன், உம்மை எல்லாம் யாரை நான் நேசித்தேன், உமக்காக எல்லாம் யாருக்காக வாழ்வேன், அப்பா உந்தன் பிள்ளையே, அப்பா உந்தன் பிள்ளையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்முடைய வார்த்தையின்படியே ஆண்டவரே இரு வழியில கட்டியிருக்கிறதான கட்டை அவிழ்க்கும்படியாக உம்முடைய வேலைக்காரர்களாக நீர் எங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறீர். விசேஷமாக ஆண்டவரே இந்த கூடுகைக்கு காரணமாக இருக்கிறதான எங்கள் அன்பு சகோதரனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆண்டவரே எல்லாவற்றிலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறபடினாலே அவர்கள் செய்கிற எல்லா ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆம் தகப்பனே, ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த 2026 ஆண்டவரே ஒரு விசாலமான வழியை, ஒரு விசாலமான ஆசீர்வாதத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் ஆத்துமா ஜீர்ணிக்க முடியாத ஒரு திரளான கூட்ட ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள் நடத்த என் தேவ ஆவியானவர் பயன்படுத்தும்படியாய் செபிக்கிறேன். நாங்கள் சிறுகவும் நீர் பெருகும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. உம்முடைய சித்தம் எங்களில் நிறைவேறுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு ஜெபம். சரி, இந்த அம்மாக்காக ஜெபிக்கலாம். ஜெபிக்கலாம். எல்லாரும் கரங்களை அந்த அம்மாவுக்கு நேராக நீட்டி, பாஸ்டர்ஸ் எல்லாம் ஸ்பெஷலி முன்னாடி வந்தீங்களா எல்லாருக்கும். அவர்கள் மனம் உடைந்து அழுகிறதுனால அவர்களுக்கு சமாதானத்தை தரணும். ஏசப்பா, அவருடைய குமாரன் ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாருன்னு நினைக்கிறோம், இந்த குடி போதையில். அதுலேருந்து ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலை கொடுக்கணும். இந்த கூட்டம் அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆண்டவர் விடுதலை கொடுத்து சந்தோஷத்தோடு அந்த அம்மா ஆண்டவரை தொழுது கொள்ளணும். ஆகவே எல்லாரும் நம்ம ஜெபிப்போம். கைகளை நீட்டி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். இடத்துல நாங்கள் எல்லா ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ராஜா, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய கணவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வல்லமையுள்ள தேவன், போதில் இருக்கிற அவருக்கு அதிசயங்களை செய்கிற தேவன். நிச்சயமாய் உங்க நாமத்தினாலே இந்த புதிய வருஷத்திலே ஒரு விடுதலை கிடைக்கும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம். இந்த குடும்பத்திற்கு இந்த அபிஷேகத்தின் மூலமாக ஒரு ரட்சிப்பு கிடைக்கும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் விசுவாசித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துக்கு ஆண்டவரே தாயார் நீங்க கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கண்ணீரை நீங்க கண்டு கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எல்லோரும் கரங்களை வைத்து நாங்கள் ஜெபிக்கும் போது இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா மாந்திரிக கட்டுகளும் எல்லாம் நிர்மூலமாகும்படிக்கு நாங்கள் நிர்மூலமாகட்டும் ஆண்டவரே. கரம் இப்போது அந்த குடும்பத்திற்குள்ள கிரியை செய்யட்டும். அருமையான தகப்பனாருக்குள்ள இருக்கிறதானே எல்லா கெட்ட பழக்கங்களுக்கும் அடிமையாக்கி கொண்டிருக்கிற
இருக்கிற ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா ஸ்தோத்திரம் பொல்லாத ஆண்டவரே. ஆவிகளும் ஸ்தோத்திரம். அந்த ஆமென். சரீரத்தை விட்டு ஆமென். இயேசுவின் ஆமென். நாமத்தினாலே ஆமென். இப்போது விலக வேண்டும் என்று கட்டளை கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே, இயேசுவின் இதோ இந்த குடும்பத்துக்கு ரட்சிப்பு உண்டாகும்படிக்கு ஆமென். ஆமென். நாங்கள் எல்லோரும் ஆமென். திறப்பில் நின்று நாங்கள் ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். வெறும் வார்த்தைகளால் நாங்கள் ஆமென். ஜெபித்து போக ஆமென். வரவில்லை. ஒரு ஆமென். விடுதலைக்காக நாங்கள் ஆமென். எல்லோரும் ஆமென். ஆண்டவரே இருதயத்தை திறந்து நாங்கள் ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த புதிய அல்லேலூயா. வருஷத்திலே ஒரு ஸ்தோத்திரம். ஆத்துமா ரட்சிக்கப்பட்டது என்பதை அறிந்து அல்லேலூயா. பரலோகம் மிகவும் Praise the Lord. சந்தோஷப்படுகிற ஆமென். அளவுக்கு ஆமென். இன்றைக்கு ஒரு விடுதலை இந்த ஆமென். குடும்பத்திற்கு ஆமென். இயேசுவின் நாமத்தினால ஆமென். உண்டாகும் என்று ஆமென். ஜெபிக்கிறோம் ஆமென். ஆண்டவரே. ஆமென். ஒப்பு கொடுக்கிறோம். ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவர் நீங்க ஆமென். பொறுப்பெடுத்து நடத்தும். ஆமென். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். 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 Praise the Lord. கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடி ஆமென். கைகளை நன்றி தட்டி ஆண்டவரே. நன்றி நன்றி, செலுத்துவோம். நன்றி, நன்றி. Hallelujah. சந்தோஷமா Praise the போயிட்டு வாங்க. Lord. ஆண்டவர் உங்களோட இருக்காமா, தைரியமா உட்காருங்க. போ. சமாதானத்தை கொடுப்பார். ஓகே ஓகே, தேங்க்யூ. வேலூர்ல ஜைன் டிவின்னு இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும் ஜைன் டிவி? அந்த ஜைன் டிவில செய்தி வருது சனிக்கிழமை தோறும். இயேசு ஜீவிக்கிறார் என்ற தலைப்பில் என்னுடைய செய்தியை நீங்கள் பார்க்கலாம். ரெடெம்ஷன் ஆஃப் சோல் மினிஸ்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஆத்தும மீட்பு ஊழியங்கள்னு சொல்லிட்டு நீங்கள் வெள்ளூர் மற்றும் இப்போ அந்த ஆம்பூர்லேயும் வருது, பார்க்கலாம். நீங்கள் அநேக தாட்டில் பேசியிருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமை. ஜெபித்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமாங்க, ஓகே. 2 பேர் பாஸ்டர்ங்கள வினோத் ரெண்டு பாஸ்டர் வந்திருக்கீங்க. ஒரு அடி பாட்டு பாடுனீங்களா போதும். நம்ம முடிக்கிற நேரத்துல இருக்கிறோம், எல்லாம் பசியா இருக்காங்க. பாடிடலாம். கவிதை பாடுவே, கவிதை பாடுவேன் கானானின் தேசத்தில் கணக்கிடகாத தங்கம் பேசுவார் நாமம். பாடுங்க பாடுங்க. கவிதை பாடுவே, பாலும் தேனுமாராய் ஒழுகின்ற தேசம், பரிசுத்த பரமன் தங்கும் ஜீவ தேசம். பாலும் தேனுமாராய் ஒழுகின்ற தேசம், பரிசுத்த பரமன் தங்கும் ஜீவ தேசம். நேசப்பட்ட கூட்டம் இயேசுவின் பாடும், நேசப்பட்ட கூட்டம் இயேசுவின் பாடும். இயேசுவின் முகம் கண்டு ஆனந்தம், பரலோகில் ஆனந்தம், பரலோகில் ஆனந்தம். கவிதை பாடுவேன் கானானின் தேசத்தில் கணக்கிடகாத தங்கம் இயேசு ராஜ நாமத்தில். கவிதை பாடுவேன். பாஸ்டர் வினோத் வந்து ஒரு 2 லைன் தாங்க, 2 அடி. ஒரு அடி பாஸ்டர். ஒரு அடி, ஒரு அடி. எல்லாரும் பசியில ஒரு இருக்காங்க. அடிங்க, எல்லாரும் இவருங்க. பிரியாணி ஆறிடும் பாஸ்டர் அப்புறம். முடியும் பின்னாடி வந்து தேங்க்யூ எல்லாம் காத்துக்கிட்டு சத்தி இருக்காங்க. ரெடி பண்ணுங்க. எத்தனை மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், இதெல்லாம் நம் முன்னாடி வரணும். பாதையெல்லாம் முன்னாடி வரணும் எங்கள். செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம்
அதற்கு முன்பாக நல்ல மைக் செட் போட்ட சகோதரர் பேரு ராகுலுக்காக கைகளை தட்டுவோம். அது மாத்திரமல்ல, கீபோர்ட் ராஜன் மற்றும் ரிதம் பேட் அண்ட் கிளானட் அண்ட் டவுல் இவங்களுக்காக மியூசிக் டைரக்டர்ஸ்க்காக ஷமல்லாம் சோத்திரம் பண்ணலாம், அவங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளலாம். தொடர்ந்து அவங்களுடைய மியூசிக் அநேக இடங்களிலே கர்த்தர் பயன்படுத்தணும். அது மாத்திரமில்ல, இங்க வந்து பாடின ஜெபித்த ஒவ்வொருவருக்காக ஆண்டவரை சோத்திரம் பண்ணலாமா? கைகளை தட்டுவோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை தேடுவதிலே உங்கள் இருதயம் வாழும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். விசேஷமாக சிஸ்டருக்காகவும் இந்த மினிஸ்ட்ரிக்காக நான் ஜெபிக்கலாம். கண்களை மூடுவோம். எல்லாருக்காக ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, எஸ்தர் சிஸ்டர் அவர்கள் மிகுந்த பிரயாசத்தோடு, உற்சாகத்தோடு, ஆயத்தத்தோடு, பக்தியோடு, ஜபத்தோடு இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். அவர்கள் பார்க்கவே இல்லை, ஃபோன் மூலமாகவே அன்போடு எங்களை ஆண்டவரை அழைத்து, ஆண்டவரே அப்பா ரெஸ்பான்சிபிள் பண்ணி ஆண்டவரை உம்மை உயர்த்தும்படி, பாடும்படி, துதிக்கும்படி, நன்றி செலுத்தும்படி இந்த புதிய ஆண்டில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு அவர்கள் ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரை சந்தோஷத்தோடு ஆசீர்வதிப்பீராக, நீர் கோடா கோடியாய் பெருகுவாயாக என்று சொல்லி ஆண்டவரே ஆதியாகம புஸ்தகம் ஆபிரகாமுக்கு சொன்ன அதே வார்த்தையை நாங்கள் சொல்லுகிறோம். கர்த்தாவே, நிச்சயமாக முடிவுண்டு நம்பிக்கை விண்போகது என்று சொன்னீரே. தகப்பனே, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் என் பிதாவானவனை கனம் பண்ணுவார் சொல்லியிருக்கிறீங்களே. உமக்கென்று இந்த மகள் உற்சாகத்தோடு ஊழி செய்திருக்கிறாங்க. அவருடைய கணவர், பிள்ளைகள், ஆண்டவரே இன்னும் இருக்கிறதான குடும்பத்தினர், சகோதர சகோதர உறவினர்கள், சொந்தம் பந்தம், சபை மக்கள் யாவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த எபனேசர் ஜெப வீட்டின் மூலமாக, இந்த பிரேயர் ஹவுஸ் மூலமாக உலகம் எங்கும் அநேக இடத்தில் இந்த ஆண்டவர் ஊழியத்தை அவர்கள் பறைசாட்டி வருகிறார்கள். கர்த்தருக்கு சித்தமான ஆம்பூர் பகுதியிலும் அவர்கள் வந்து ஆண்டவரே எங்கள் கிராமத்தில் சுற்றுப்புற பகுதியிலும் கூட இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்வார் என்று நாங்கள் நம்புகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவரே, எந்த நோக்கத்தோடு வந்திருக்கிறார்களோ, தேவையோடு வந்திருக்கிறார், அவர்களுக்கு இந்த ஆண்டில் பெரிய காரியங்களை செய்வீராக. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று வார்த்தையின்படி இவர்கள் திருப்திப்படுத்தும். ஆண்டவரை இப்பொழுது கூட ஆண்டவர் ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுத்தீங்க. ஆண்டவரை இப்பொழுது மாம்சத்துக்குரிய ஆகாரத்தை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க. இதை புசிக்க ஆண்டவரே எங்களை பலப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். விசேஷமாக பாஸ்டர்களுக்காகவும் அவரோடு கூட அனைத்து போதர்களுக்காகவும் என் ஆண்டவரை சோத்தரிக்கிறேன். அவருடைய ஊழியங்கள், திருச்சபை, மனைவி, பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அடியேன் மனைவி பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் பேர் பேராக தனித்தனி ஆசீர்வதிப்பீராக. மறுபடி நாங்கள் வீடு திரும்ப மட்டும்படி பிரசன்னம் சமூகம் எங்களோடு இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே, என் முழுமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரம் ஆசீர்வாதம் பண்ணிடுங்க. அண்ட சராசரங்களையும் படைத்த நம்முடைய பிதாவானவரின் இரக்கமும் மன உருக்கமும், அவருடைய ஒரே மைந்தராம் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும், உடனிருந்து செயலாற்றுகின்ற தூய ஆவியானவரின் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம்மோடு இருந்து இந்த வழிபாட்டை சிறப்பாக நடத்திய சகோதரியோடும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். என்னுடைய ஃபோன் காலை ஏற்றிட்டு நீங்கள் எல்லோரும் ரொம்ப தூரம் வந்திருக்கீங்க. அதுக்காக நான் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி ஸ்தோத்திரத்தையும் செலுத்திக் கொள்கிறேன். என்னுடைய வேண்டுகோளை எல்லாம் ஆண்டருக்காக நீங்கள் ஏதாவது செய்யணும். அதுதான் என்னுடைய மெயின் இது. பைபிள் என்கிட்ட இருக்குது, நியூ டெஸ்ட்மெண்ட். யாராவது இஷ்டப்படுறீங்க, நான் ஏசப்பாவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லணும், என்னால் சொல்ல முடியல, சும்மா நீங்கள் பைபிள் கொடுக்கலாம். உங்களுக்கு ஃப்ரீ பைபிள் வச்சுட்டு இருக்கிற ஒரு பாக்ஸ் இருக்குது, வேணுன்றவங்க எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் இந்த சேர் இந்த பக்கம் போடுவோம், நம்ம சாப்பிட்றதுக்கு உட்காருவோம், டேபிள் போட்டுருவாங்க. கொஞ்சம் நேரம் ஒத்துழைச்சிங்கன்னா நம்ம சாப்பிட்டுடலாம் சீக்கிரம்.